தற்போதைய அண்மை செய்தி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்திய 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாக்குதல் நடத்தக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். ஞானசேகரன், வணக்கம். இந்த தாக்குதல் எதனால நடந்தது? உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள அச்சிப்பெட்டி பெட்ரோல் பங்கில் குருமபாளையத்தைச் சேர்ந்த சம்பத்குமார், குள்ளக்காபாளையத்தைச் சேர்ந்த ஆனந்தகுமார் ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி பெட்ரோல் பங்கில் அதிகாலை 1 மணி அளவில் காரில் வந்த மர்ம நபர்கள் சிலர் பெட்ரோல் இல்லாமல் கார் நின்றுவிட்டதாகவும் வாட்டர் கேன்களில் 2 லிட்டர் பெட்ரோல் வேண்டும் என கேட்டதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் வாட்டர் கேனில் பெட்ரோலை தர மறுத்ததாகவும் தெரிகிறது. மேலும் குடிபோதையில் இருந்த மர்ம நபர்கள் பெட்ரோல் பங்கில் உள்ள கழிவறைக்கு சென்றுவிட்டு அனுமதியின்றி பெட்ரோல் பங்கிலே புகைப்பிடித்ததாகவும் கூறப்படுகிறது. பெட்ரோல் பங்க் தீ விபத்து ஏற்படும் அபாயத்தால் ஊழியர்கள் புகைப்பிடிப்பதை குறித்து மது போதையில் இருந்த நபர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் பெட்ரோல் பங்க் ஊழியர் சம்பத்குமாரை கம்பி மற்றும் செங்கல் கற்களால் தாக்கியுள்ளனர். மேலும் அப்பகுதியில் உள்ள மண்வெட்டியை எடுத்து சம்பத்குமார் மீது சராமரியாக கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் சம்பத்குமார் தலை மற்றும் முகத்தில் வெட்டு காயங்கள் ஏற்பட்டுள்ளது. கொடூரமான முறையில் பங்க் ஊழியர் தாக்கிவிட்டு மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது. இது குறித்து பொள்ளாச்சி தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதற்கிடையே குள்ளக்காபாளையம் பிரிவு அருகே போலீசார் நடத்திய வாகன சோதனையில் சந்தேகப்படும்படியான வந்த காரை நிறுத்தி சோதனையிட்டனர். அப்பொழுது பெட்ரோல் பங்கில் மது போதையில் தகராறு செய்த 6 நபர்கள் பிடிபட்டனர். இவர்கள் கோவை மாவட்டம் போத்தனூரை சேர்ந்த அஸ்லீல், முகமது சாருகான், முகமது ஜுபைர், அப்துல் ஜீபர், பிராங்க்லின், ஜோஸ்வா, நசீம் பாஷா ஆகியோர் என்பது தெரிய வந்தது. மது போதையில் பெட்ரோல் பங்க் ஊழியர்களை தாக்கியதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் மேற்கொண்டு விசாரணை செய்து வருகின்றனர். தற்பொழுது பெட்ரோல் பங்க் ஊழியர் மீது கொலைவெறி தாக்குதல் நடந்த மது போதை இளைஞர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.